பெற்றேன். அது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சி. பொதுவாக நம்ம எல்லாரும் திரைக்கலையை ஒரு பொழுதுபோக்கு அப்படிதான் நினைக்கிறோம். பொழுதை போக்குறதுக்கு இல்லை, நல்ல பொழுதாக ஆக்குறதுக்கு அப்படின்னு சில படைப்புகள் இருக்கு. திரைக்கலை என்பது அறிவியலின் ஒரு அழகான குழந்தை. அது ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம் அப்படிதான் பார்க்கணும். அது குறிப்பாக இந்த படம் ஒரு திரைக்கதை அமைச்சு எடுக்கப்பட்ட படம்னு சொல்ல முடியாது. அன்றாட நிகழ்வுகளில் நாம் சந்திக்கிற, நம்ம எதிர்கொள்கிற அவலங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் எதிர்கொள்கிறோம், அதை நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு வம்பு என்று கடந்து போவதுதான் இந்த நாட்டுக்கே பிரச்சனை. அது தினந்தோறும் நாம் சந்திக்கிற, எதிர்கொள்கிற பிரச்சனைகளை எல்லாம் இந்த படம் மிக ஆழமாக, அழகாக வலியுறுத்துது. ஒவ்வொரு உரையாடலும் ஒரு தத்துவம் போல இருக்கு. தொடக்க காட்சியில் ஒருத்தர் தெருவில் சிறுநீர் கழிச்சிருக்கான். அதை பார்க்குற தம்பி ஜெகனுடைய கதாபாத்திரம் அவர் உந்தூரில் ஏதோ இருசக்கரத்தை ஏற்றி அதை தண்ணி அடிச்சு விட்டுருக்கு. பார்த்து போடா அப்படின்னா, நீ பாத்ரூமில் போடாங்கிறதுலேருந்து ஒவ்வொரு செயலும் மாறுதலுக்கான ஒரு சிந்தனையை இந்த படம் விதைக்குது. அதில் உங்களுக்கு தெரியும், அண்ணா கமலஹாசன் அவர்கள் நடிப்பை நம்ம ஒவ்வொரு தோற்ற மாறுதலுக்கும் அவர் உடல் மொழியை மாற்றி அவர் நடிச்சிருக்கிற விதம், அதுக்கப்புறம் கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. முதல் பாகத்துக்கு இதில் இருக்கிற வேறுபாடு என்னென்னா, ஒரு பிரச்சனை நமக்குள்ள ஒரு உளவியலாக ஒரு நோய் இருக்கு. இந்த பிரச்சனையை கேட்க யாராவது வரமாட்டாங்களா, இது யாராவது சரி செய்ய மாட்டாங்களா? அது அப்போ இருந்தே வேத இதிகாச புராணங்கள் இருந்தே நமக்கு கற்பிக்கப்பட்டது. எவரோ ஒரு இறைதூதர் வருவார், ஒரு தேவகுமாரன் வருவான், ஒரு பரமாத்மா வருவார். இப்படியே இருந்து இது ஏன் பிரச்சனை, ஓம் பிரச்சனை, இது நம்ம பிரச்சனை, நாட்டு பிரச்சனை என்று எண்ணாதனால வந்த சிக்கல் தான் இவ்வளவு இழிவும் அழிவும். கண்ணு முன்னாடி நம் நிலம் களவு போகுது, நீர் நஞ்சாகுது, காற்று நஞ்சாகுது, உணவு நஞ்சாகிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம கவலையே பண்ணல. ஆனால் அந்த படம் சொல்லுது, இப்போ யார் சரி செய்யறதுன்னு இருக்கு. சுத்தம் சுகம் தரும் என்று எல்லா சுகத்திலையும் எழுதி வைக்கிறாங்க. யார் இறங்கி கூட்டுறதுங்கிற கேள்வி யார்கிட்ட எழுது? அவரவர் வீட்டை சுத்தம் பண்ணுங்க, நாடு சுத்தமாயிருங்கிறதான் கோட்பாடு. அதை தான் படம் வலியுறுத்து. நாம வாழ்ற தெருவை கூட்டுவோம், தேசந்தானா சுத்தமாகும். இதை செஞ்சா நாடு சரியாயிரும். இது யாரோ வரணும்னு நினைக்கிறேன். என்னால முடியாத திரையில ஒரு கதாநாயகன் செய்யணும்னு நினைக்கிறேன். அது செஞ்சா கைதட்டுறேன். இது உளவியல். ஆனா இந்த படம் என்ன சொல்லுது? நீ உன் வீட்டை சரி செய்யி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.